இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாக பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்கு நீங்கள் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இச்சக வார்த்தை பேசுகிற சகோதரர்கள் இருப்பார்கள், ஆண்களும் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் புத்தியாக நடந்து கொள்ள வேண்டும். புத்தி என்பது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான் இன்றைக்கு சில குடும்பங்களிலே சிலருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். உன்னை விலக்கி காப்பதற்கு வேற ஒண்ணும் கிடையாது, உன்னால விலக்கி காக்க முடியாது. ஆனால் நீ புத்தியை பார்த்து நீ என் இனத்தால் என்று சொல்ல வேண்டும். அந்த புத்தி யார்? நீதிமொழிகள் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. யார் புத்தி? புத்தி எங்கே இருக்கிறது? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவர்கள், நல்ல நானே புத்தி, அப்புறம் வல்லமை என்னுடையது, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் சொல்ல நானே புத்தி. புத்தி பேசுகிறது. அந்த புத்தி தான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் யார் என்று சொன்னால் சாலமோன் சொல்கிறார், நானே புத்தி என்று சொல்கிறார். அந்த புத்தி தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.